Hi friends, welcome to Chennai food. 3 வகையான மில்க் ஸ்வீட் ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீட்ல இருக்கக்கூடிய மில்க் பவுடரை வச்சு மில்க் ஸ்வீட் செய்ய போறோங்க. அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கேன். pan இல்லனா நீங்க அடிகனமான கடாய் கூட பயன்படுத்திக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துர்க்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதை இதல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்புல எடுத்துர்க்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணும்னா கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை இனிப்பு கரெக்ட்டா இருக்கும். அடுத்ததா இதல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணும் பால்ல. சர்க்கரை இப்ப நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு mix பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம mix பண்ணும்போது கட்டி தட்டாம இருக்கும். mix பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். நான் மீத இருக்கக்கூடிய மில்க் பவுடரை நான் சேர்த்துறேன். எல்லாமே ஒரே கப்ல நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர், சர்க்கரை, பால் எல்லாமே ஒரே கப்ல எடுத்துக்கிட்டா தான் நமக்கு மில்க் ஸ்வீட் நல்லா கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால இது நல்லா இலகி தான் வரும். ஃபர்ஸ்ட் நல்லா இலகி வரும். அதுக்கு அப்புறமா நல்லா இறுகி வரும். இறுகி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க மில்க் ஸ்வீட் இப்ப நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடுதலா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து விட்டுக்கலாம். panல ஒட்டாம நல்லா திரண்டு வரணும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மொத்தமா இறுகி வரணும். அது வரைக்கும் கலந்து விடணும். அடுப்பு தீயை வந்து குறைச்சு வச்சுக்கோங்க. சிம்ல தான் இருக்கணும். பாருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வந்திருக்கு. மறுபடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்ல 1 ஸ்பூன், அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், மொத்தம் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டா தான் நல்லா இறுகி வரும். நல்லா பந்து மாதிரி நமக்கு திரண்டு வரணும். அது வரைக்கும் நீங்க அடுப்பு லோ ஃப்ளேம்ல இல்ல சிம்ல வச்சிட்டு தான் கலந்து விடணும். நான் அடுப்பு சிம்லயே வச்சிட்டு தான் நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ நல்லா இறுகி வருது பாருங்க. அப்படியே பந்து மாதிரி சுருண்டு வருது. இந்த சமயத்துல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். அப்படியே பாத்திரத்துல இருந்து சட்டுன்னு வந்து உழுது பாருங்க. இதுதான் சரியான பதம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். 5 நிமிஷம் நான் ஆற விட்டேங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. கை பொறுக்குற சூடு வந்துருச்சு. கொஞ்சமா நம்ம கையில நெய் தடவிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒட்டாம வரதுக்காக தான் நம்ம கொஞ்சமா நெய் அப்ளை பண்றோம். இப்போ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நல்லா ஒரு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க கையில எடுத்தா நல்லா பந்து மாதிரி திரண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்வீட் இருக்கணும். இதை நம்ம பட்டர் பேப்பருக்கு மாத்திக்கலாம். நான் பட்டர் பேப்பர்ல நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ நான் இதில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம கையிலே வச்சு கூட இந்த மாதிரி அழுத்தி விடலாம். ஆனால் ஒரே லெவல் வரணும்னா நம்ம பூரி கட்டை வச்சுட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஒரே லெவலில் நமக்கு கிடைக்கும். பூரி கட்டையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தடிமன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம கொஞ்சமா பாதாம் பருப்பு தூவி விட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எது வேணும்னாலும் தூவி விட்டுக்கலாம். நான் பாதாம் பருப்பு தான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் தூவி விட்டுறேன். தூவிட்டு அந்த பூரி கட்டையை வச்சு ஒரு தேய்ச்சி விட்டோம்னா அதில் நல்லாவே அழுந்திக்கும். இந்த பூரி கட்டையை வச்சு லைட்டா ஒரு பரட்டிடுங்க. அப்பதான் அது வெளியே கழண்டு வராம நல்லா அழுந்திக்கும். அவ்வளவுதாங்க. நான் இந்த தடிமன் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கனம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தடிமன் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டப்பா மூடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டியாக டப்பா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர்லேயே லைட்டாக நம்ம நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அழுத்திட்டு கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்க நான் ஆர்டின் ஷேப் தான் எடுத்துர்க்கேன். லைட்டா அப்படி வெளியே தள்ளினாலே போறோம். நமக்கு சூப்பரா மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி தான் எல்லா பீஸையும் நான் கட் பண்ணி எடுக்க போறேன்.
மில்க் ஸ்வீட் எல்லாத்தையுமே நான் ஆர்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக கட் பண்ண வந்தது. மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த மில்க் ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பால், சர்க்கரை, மில்க் பவுடர் இதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மில்க் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சே காட்டுறேன் பாருங்கள். அப்படி லைட்டாக நம்ம புட்டால் புட வருது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான மில்க் ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால்கோவா செய்யறதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. நல்லா க்ரீமியாக இருக்கக்கூடிய மில்க் எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கவர் தான் எடுத்திருக்கேன், ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கெட்டியான பாலாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் பொங்கி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். பால் இப்போ பொங்கி வரப்போகுதுங்க, ரெடியாக இருக்கணும். பால் பொங்கி வரும்பொழுது சட்டுன்னு லோ ஃப்ளேம் பண்ணிக்கணும், இல்லைனா வெளியெல்லாம் வழிஞ்சிரும். பால் பொங்கி வந்த உடனே நான் லோ ஃப்ளேம் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. எவ்வளவு ஆடை வந்திருக்கு பாருங்கள் பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா. இந்த ஆடைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டராக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பால்கோவா நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பால்கோவா ஈஸியாக ரெடி பண்ணலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் சுற்றி இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், இப்போ நல்லா வற்றி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆக பொழுது. 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துட்டுருக்கு பால். இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இந்த பால்கோவா செய்யும் பொழுது நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் வற்றி வரட்டும். வற்றி வந்தோடனே நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். பால் பாருங்கள், இப்போ நல்லாவே வத்திடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் விட்டுருக்குறேன். மொத்தம் 50 நிமிஷம் ஆயிருக்கு. இப்படி எடுத்து விட்டால் பாருங்கள் எவ்வளவு திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த போல் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. இந்த பால்கோவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கைவிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இலகி வரும், மறுபடியும் நல்லா இறுக்கமாகும். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கோம். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டா நல்லா சுருண்டு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கலரி விடணும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால இலகி வந்திருக்கு. இந்த பால் நல்லா திருப்பியும் இறுகி வரணும், நல்லா பால்கோவா பதத்துக்கு திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷமாக கலந்து விட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், இப்போ பேனில் நல்லா ஒட்டாமல் வருது, சுத்தமாக அடி பிடிக்கலை. இதுக்கு தான் நம்ம நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்தணும்னு சொன்னேன். நான் அதே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கலரிட்டுருக்கிறேன். இப்போ நல்லா பதமாக நமக்கு மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திரண்டு வருது, நமக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காகவும் இருக்குது. இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். நம்ம நல்லா க்ரீமியான மில்க் யூஸ் பண்ணதுனால நமக்கு பால்கோவா கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. நான் 1 லிட்டர் பால் தான் பயன்படுத்தினேன், 1 ஸ்பூன் தான் நெய் சேர்த்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மில்க் ஸ்வீட் கிடச்சிருக்கு. ஆனால் இதை செய்கிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியான பர்ஃபெக்டான பால்கோவா நமக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பால்கோவா. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பால்கோவா ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை, பால் 2 பொருள் தான் பயன்படுத்தியிருக்கோம். 1 லிட்டர் பாலும் 200 கிராம் சர்க்கரையும் இருந்தால் போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியான பால்கோவா நம்ம வீட்டிலே இந்த தீபாவளி பண்டிகைக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இனிமேல் பால்கோவா வேணும்னா நம்ம ஸ்வீட் ஸ்டால்லையோ பேக்கரிலையோ போயிட்டு வாங்க வேண்டாங்க, நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் போயிட்டு வாங்கினா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது ரொம்ப குறைஞ்ச செலவுலையே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பால்கோவாவும் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பால்கோவா செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
மில்க் கேக் செய்யறதுக்காக நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. இந்த பாலை நீங்கள் அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு செஞ்சால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். நான் அடுப்பு தீயை குறைச்சிட்டேன். அதே மாதிரி குறைச்சி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பாதியாக சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த பாலை காய்ச்சணும். சுற்றி நீங்கள் ஓரத்தில் இந்த மாதிரி ஆடை கட்டுச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து பால்லே விட்டுருங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாதியாக குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், பால் நல்லா சுண்டி பாதியாக ஆயிடுச்சு. பால் பாதியாக குறையறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுங்க. நான் அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சேன். அப்பப்போ இந்த ஆடை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுடலாம். நான் பாதி லெமன் எடுத்திருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்திருக்கேன். லைட்டாக அதில் பிழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தடவை பிழிஞ்சு விடணும். இந்த பால் கொஞ்சம் லைட்டாக திரியணும். ரொம்ப திரியக்கூடாது, லேசாக திரியணும். நல்லா சாறு இருந்தால் பாதி லெமன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா 1 லெமன் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக குருணையாக திரிஞ்சா போல் வரும். பாருங்கள், நான் பாதி லெமன் தான் பிழிஞ்சு விட்டேன். கொஞ்ச நேரம் கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். லேசான திரியாக இருக்கும் பாலில். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் சாறு கம்மியாக இருந்தால் 1 லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 5 நிமிஷமாக இந்த மாதிரி கலரி விட்டுட்டுருக்குறேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தேன். 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை இதில் சேர்த்து விட்டுறேன். சர்க்கரை சேர்த்த உடனே கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இலகி வரும், அப்புறமா தான் இறுகி வரும். சர்க்கரை சேர்த்துட்டு நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா இப்போது இலகி வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிருக்குது. இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இன்னும் நல்லா இறுகி வரணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷமாக நான் கலரி விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், நல்லா இறுகி வந்துடுச்சு. நான் நெய் எதுவுமே சேர்க்கலை. நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால நான் அப்படியே தான் கலந்து விடுறேன். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம், ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், நெய் தடவி வச்சுருக்கேன். நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். இதுதான் சரியான பதம். ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நான் நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ மாற்றி விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு செட் ஆகிருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இன்னும் நல்லா ஆறணும். ஆறினா தான் இந்த ஸ்வீட்டு செட் ஆகும். மில்க் கேக்கை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் 2 மணி நேரம் ஆற விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு நம்ம கவுத்து விட்டுடலாம். பாருங்கள், பட்டர் பேப்பர் இருக்க ஈஸியாக கழண்டு வந்துருச்சு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நான் நெய்யே ஊற்றலை இந்த மில்க் கேக்கில், ஆனால் நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஏன்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த பட்டர் எல்லாமே உருகி நெய்யாக மாறிட்டுருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் கேக் மாதிரியே தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்டான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கேக் கட் பண்ணுற ஷேப்லேயே நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மில்க் கேக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பால், சர்க்கரை தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி மில்க் கேக் ரெடி பண்ணி சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான மில்க் ஸ்வீட் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மில்க் ஸ்வீட்டை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.